கேட்டேன். நான் ஒன்னும் மறைச்சு ரெட்டை வேஷம்லாம் போடல. எனக்கு அம்மா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நான் என்னுடைய வாக்கு என்ன வாக்கு? சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல். அவர் வாழ்நாள் முழுவதும் அதுதான் நாங்கள் அவரைத்தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அன்னைக்கு நடிகங்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு யூடியூப்ல யாரோ ஒருத்தர் அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக போடுறான். அதுல விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும்? கருணாசு யாரும் பார்க்க மாட்டாங்க. கருணாசு சார்ந்த சாதியை இங்க வேலை செய்யுது, அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்கிறாரு, அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க. சோ அதுதான். அதனால அன்னைக்கு நான் எதிர்த்தேன். ஏன் இதே அவரை கடைசியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சு கவுண்டர சாய்ஸ்ரேயா 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 அப்படின்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? சோ இது தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகடம் போடுறாருல, வேஷம் போடுறாருல, அது எனக்கு பிடிக்கல. அது பொய்ன்னு சொல்றேன். அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது, நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்படி சுயநல வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டேயே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கிட்டயே உண்மையாக இருக்க முடியாத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. நான் ஒருத்தர் உங்ககிட்ட இல்லாத ஆதாரம் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு? அந்த ஆதாரம் எடுத்து ஒண்ணுமே இல்ல சார். இது எந்த வீடியோ நாம அந்த பழக்கம் எனக்கு இல்ல சார். இப்ப நம்ம இதுல ஒரு 18,000 நம்பர் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் இது யாராவது பேசுற ரெக்கார்ட் பண்ற பழக்கம் எனக்கு, நான் பேசுற ரெக்கார்ட் பண்ண எனக்கு தெரியாது. இது எதுவுமே எழுத்துப்பூர்வமாலாம் இங்க கிடையாது. படம் முடியும் வீடியோ இருக்கு. வீடியோ யாருகிட்ட இருக்குன்னா எடுத்தவங்ககிட்ட இருக்கு, அந்த சேனல்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு சேனல் தான் எடுத்தாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இதை தாண்டி நடந்த நிகழ்வுகள் நடக்கும். நானும் நீங்களும் ஒருத்தர் இல்ல, 10 பேர் 20 பேர் 50 பேர் இருக்கும்போது தான் நிகழ்வு நடந்துச்சு. அப்ப என்னுடைய கருத்துக்கு நான் பரிமாறி இருக்கேன்ல, பேசியிருக்கேன்ல, இதைத்தான் நான் சொல்றேன். அங்க இருந்த அதான் சார் ஆதாரம் இருக்குன்னா இதான் ஆதாரம். இப்ப என்கிட்ட நீ ஒண்ணு பேசிருப்பீங்கல்ல, என்ன மாதிரி ஒரு 10 பேர்ட்ட ஒண்ணு பேசிருப்பீங்கல்ல. வெளியீடு வேண்டாம், நான் சொல்றதுதான் ஆதாரம். அங்க இருந்த 120 பேரை வச்சுட்டு கேளுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க மொத்தமா. நான் இல்லங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றேன். அப்ப நீங்க ஒரு 10 பேர் ஆதாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரேன். எனக்கு அவசியம் இல்லையே, சார் எனக்கு அது அவசியம் இல்லை. ஆதாரம்னாக்க வேற இந்த நடந்த நிகழ்வுகளை வெளியிடுவேன்னு சொல்றேன். அன்னைக்கு என் கூட இருந்தவங்க யாராருன்னு பேர் சொல்லுவேன். அது அன்னைக்கு அவங்க இருக்கா இல்லையான்னு இப்ப 5-6 பேர் போய் பார்த்தோம்னு செங்கோட்டையன் சொல்றாரு. பார்க்கலன்னு அவர் சொல்றாரு. என்ன யாருமே பார்க்கலன்னு யாராரு வந்தாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டே சொல்றாரு. அவர் உத்தமர் உங்களுடைய பார்வைக்கு. அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு இல்ல இவங்க எல்லாம் போனோம்னு சொல்றாரு. ஆனா அவங்க 5 பேர் அமைதியா தானே இருக்காங்க. இப்ப இங்க யாரு போய் சொல்றான்னு அர்த்தமாகுது? இது ஒரு வாட்டி சொல்லல, 2 வாட்டி சொல்லியிருக்காரு அவரு. இப்ப இதுல யாரு நல்லவர், யாரு கெட்டவர், யார் உண்மையானவர், யார் பொய்யானவர் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது மாதிரிதான் இதுவும். இங்க என்ன இதா வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரெக்கார்டு இருக்கு. அதற்கு முன்பாக இங்க நடந்த சில நிகழ்வுகள் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, எடுத்தாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் வருத்தம் இருக்கு. அதை ஏன் உங்களை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டியா அதை எடுக்கல அப்படிங்கிற வருத்தம் கூட எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன், நல்லா இருந்தது, ரொம்ப உண்மையா இருந்துச்சு இந்த நிகழ்வு. இதை நீங்க எல்லாரையும் வச்சு எடுத்திருந்தா இன்னைக்கு அது மிகப்பெரிய சான்று சார். இன்னைக்கு இவங்க மாத்தி எல்லாம் பேச முடியாதுல்ல. கும்பிட்டு விழுந்தது சார், காலில் கும்பிட்டு நானும் கும்பிடுவேன் சார். யார் நம்ம தமிழுடைய மரபே வயசுல பெரியவங்களை பார்த்தா மரியாதை செலுத்துறது, வணக்கம் செலுத்துறது நம்மளுடைய மரபு. ஆனா அதை நம்ம குறையா சொல்லி அதை இது பண்றோம். இன்னைக்கு வட இந்தியர்களை பாருங்க, எந்த கம்யூனிட்டி வேணாலும் பாருங்க, இந்த சேட்டு மார்வாடிங்களை வயசானவங்க இருந்தா போய் அவன் காலில் தொட்டு தான் வீட்டுக்குள்ளே போறான். அதுக்காக காக்கா பிடிக்கிறன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவர் அந்த அளவுக்கு இருந்தார்ல, அப்புறம் அந்த அளவுக்கு நம்பினாங்களா அந்த அம்மா, அவங்கள நம்பித்தானே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருந்தாலும் நான் திரும்பி வரும்போது நீ கட்டி காப்பாற்றுவேன் நம்பித்தானே ஜெயிலுக்கும் போனாங்க. ஆனா நீங்க செய்ததை எப்படி நீ அரசியல் அசால்ட்டா சொல்றீங்க? எந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணல? போனீங்க சரி, ஆமா. என்ன சப்போர்ட்? அவங்க என்ன கட்சி வச்சிருக்காங்களா? என்ன தெரிவிக்க? நாங்க இதுல ஊர்ல இருந்து வந்தாங்க, எங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. வந்தவங்க நேரம் எங்க போயிருக்கணும்? அம்மாவோட நினைவிடத்துக்கு தானே போயிருக்கணும். சரி, போலீஸ் போட்டிருந்தா என்ன? 4 வருஷம் சிறைச்சாலையை பார்த்தாச்சு. இந்த போலீஸை பாக்குறதுல என்ன உங்களுக்கு தடங்கள்? போயிருக்கணுமா இல்லையாங்க?
அன்னைக்கு இன்னைக்கு அந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கான அடையாளம் அவங்களுக்கான அரசியல் அடையாளத்தில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல. அதை நீங்க இன்னைக்கு சொல்லலாம். வெளியில இருந்துகிட்டு பிடிக்காதவங்க கக்கூசு கழுவுனாங்க, பாத்ரூம் கழுவுனாங்க, நீங்க சொல்லலாம். அவங்க எப்படி இருந்தாங்க நாங்களாம் நேரடியா பார்த்திருக்கிறோம். நான் வீட்டுக்கு போகும்போது நான் 3 முறை பார்த்திருக்கிறேன். ஏன் இன்னும் சொல்ல போனா நடிகர் அவர் விஜய் சாருக்கு பிரச்சனை வரும் பொழுது அவரை சந்திக்காத அந்த காலகட்டத்தில் நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த நேரத்தில். இதே அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவருக்கு அன்னைக்கு கொடுக்கல. அதுக்காக வந்து நான் அவரோட பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல. இது அரசியல் தான். பட் அவங்க எடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்டாண்ட் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன்ல. இப்ப டிடிவி அண்ணன் வந்து அன்னைக்கு 18 பேருக்கு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் எல்லாமே மாறி இருக்குல்ல சார். அவருடைய நோக்கம் அதானே. நாங்களாம் எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணோம்? நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்க? சசிகலாமா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, நீங்க அங்க போலன்னு என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அவங்க இன்னொரு வரைக்கும் அவங்க பொதுச்சாலும் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம இதுல போய் நம்ம என்ன கருத்து சொல்றோம்? பணமதிப்பு காலகட்டத்தில் 450 கோடி ரொக்கமா கொடுத்து சசிகலாமா வந்து சர்க்கரை ஆலையை வாங்கியிருக்கிறாங்க. இப்ப எஃப்ஐஆர் பதிவு சிபிஐ வந்து வெளியிட்டு இருக்கு. அவங்கள பத்தி நீங்க இவ்வளவு உயர்வா சொல்றீங்க சார். குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதி யார் இருக்கா? எடப்பாடி மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு. நானே குற்றச்சாட்டு சொன்னல. கடைசி 2021 எனக்கு என்னுடைய தொகுதிக்கு எனக்கு ஒதுக்கின அந்த கம்மா, என்ன கம்மா அது? ஆர்எஸ் மங்கல கம்மாய்க்கு, ஆர்எஸ் மங்கல கம்மாய்க்கு ஒதுக்கின நிதியில வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அந்தந்த இதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மாவட்ட சில எல்லாருக்கும் பிரிச்சு கொஞ்சம் காசு கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு செய்வாங்கல்ல ஒருத்தருக்கும். அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் வந்த ஃபண்ட்ல மொத்தமா எல்லாம் எடுத்துட்டு போனாரு. கேட்டா அடுத்து எலெக்ஷன் வருது காசு வேணும்னு எடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? தவறு இல்லையா? ஏன் அவருடைய சம்பந்திக்காரர் மேலதான் கோடிக்கணக்கான ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? அதனால ஊழல் வழக்கு இருக்கு. அது யார் சார்? இந்த இடம் இருக்குல்ல சார், இது பனங்காடியில வேற 5 லட்சம் ரூபாய் ஏக்கர்னு வாங்கின இடம் சார். இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் இடத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்குன்னு பதிவு போடுறாங்க சார், சொல்றாங்க சார், பேசுறாங்க சார், குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். என்ன சார் சொல்லுவீங்க நீங்க? 450 கோடி வராத சொத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? தவறு செய்யறது தவறு தான் சார். அது யாரு செஞ்சாலும் தவறு தான் சார். ஆனா இங்க அதானி செய்யலையா சார்? அம்பானி செய்யலையா சார்? ஆட்டுக்குட்டி செய்யலையா சார்? அவங்க எல்லாரும் செய்யறதெல்லாம் தவறு இல்ல. நீங்க வந்து ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு கட்சி ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு மாத்தினிட்டு 1100 கோடி வாங்கலாம், அது தவறு இல்ல. இதே மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வளைச்சு போலாம். நீ உலகத்திலேயே என்ன பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல மிரட்டி காசு வாங்கி ஆட்டையை போட்டு அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். அது உங்களுக்கு தவறா தெரியாது. இவங்களும் யாரு சார் இங்க அரசியல? யாராவது நேர்மையா யாரு சார் இருக்கா சொல்லுங்க சார். தப்பு செய்யற யார் சார் இருக்காங்க? மக்கள் வந்து நேர்மையானவரை தேர்ந்தெடுக்கணும் தான் சார் சொல்றோம். நேர்மையே பாருங்க. அதே நேரத்தில் இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க சொல்ற இப்ப மோடி மேல குற்றச்சாட்டு இருக்கு, இதே வந்து அமித்ஷா மேல குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அவரே ஒரு வழக்குல ஜெயில இருந்தவர் தான். எல்லாத்தையும் பாருங்க நீங்க. இப்ப நம்ம சார் பேசுறதுனா யார் வேணாலும் யாரை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம் சார். அது இங்க பிரச்சனை இல்ல. அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகணும்ல. போகும்போது நம்ம பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போகணும்ல. இங்க வாழணும்ல. அவங்களுடைய அடையாளத்தோட வாழணும்ல. 10 நாள் காலக்கெடு கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த 10 நாளுக்கு அப்புறம் அரசியல நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கீங்க, என்னென்ன மாற்றம்? ஒருவேளை எடப்பாடிய தலைமையில இருந்து மாற்றுவாங்களா, இல்ல இது அதிமுக வேற ஒரு பிளவு வரும்? அதை பத்தி சார் அது அவங்க கட்சி பிரச்சனை. அது என்னாலும் எனக்கு அதை பத்தி இல்ல. ஆனாலும் இல்ல இருந்தேங்கிறது நான் பலமுறை சொல்லிட்டேன். இருந்தேங்கிறத தானே சார் நான் வந்து கூட்டி கொடுத்தேன்னு பேர் வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க அதை யோசிங்க. நீங்க அதை யோசிங்க. இப்ப கூவத்தூர்ல நான் தான் உங்களுக்கு எவனுக்காவது அறிவுன்னு வேணும்ல சார். ஒரு 5000, 500, 200, 700 பேர், ஒரு 150 பேர் ட்ரோன்லாம் வச்சுக்கிட்டு சுத்தி தெரிஞ்சாங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்போவும் நீங்க நாளைக்கு வேணா போங்க. இங்க அந்த 200, 300 மீட்டருக்கு முன்னாடி என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நான் எப்போதுமே கம்போசிங் எல்லாம் அங்கதான் பண்ணுவேன். ஏன்னா அங்க இருக்கும்போது சின்னம்மா வரும்போது மட்டும்தான் நான் இங்க போவேன் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறது. போய் அது முடிஞ்சு அந்த அம்மா கார்ல ஏறிச்சுன்னா நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிருவேன். ஒரு நாள் கூட நான் இங்க தங்கினது இல்லை. அதுக்கு தான் அன்னைக்கு நான் ஒரு வாட்டி கூட சொன்னேன், அங்க ஒரு நாள் நான் இருந்தேன், தங்கி இருந்தேன்னு சொல்லி எவனாவது ஒரு ரெக்கார்டு எனக்கு கொடு. பத்திரிகையாளர், போலீஸ்காரங்க, அங்க தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அவனுடைய உதவியாளர், டிரைவர், யாரோ ஒருத்தன் உள்ளூருக்காரன் ஒருத்தர் சொன்னா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னேன் சார். இதுக்கெல்லாம் எதுவுமே இது இல்லையே. அப்ப ஆதாரங்களே இல்லாம தானே அவுத்த என்ன ஒண்ணு அப்படி ஆயிருச்சு. வன்மங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலான்றாங்க. நம்ம அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் இல்ல, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல. நம்ம வந்து அடியில ஒண்ணுமே இல்ல. இப்ப அண்ணன் கேட்டாரு, அதுக்கு ஆதாரங்கிற நான் தான் ஆதாரம். நான் சொல்றேன், நீ இல்லைன்னு சொல்லு. நீ ஒரு 10 பேர் யார் யார் இருந்தாலும் எனக்கும் தெரியுமில்ல, அவனையும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். அப்ப சொல்லுவாங்கல்ல, ஏன் அப்படி முழு பூசணிக்காய் உள்ள வச்சு மறைக்கிறேன்.
சார் கண்ணுதல் ஆதாரம் இருக்குல்ல சார், நடந்துக்கலாம் பார்த்து தானே இருக்கோம். அதனால இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல். எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கனவை படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டரிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை படுகுழியில தள்ளிவிட்டார்.